காலையில் எழும்பி குளிச்சுட்டு இட்லி சாப்பிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடுவேன். அல்லது சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே வீட்டில் இருந்து பார்த்துட்டு பேசாமல் இருந்துடுவேன். பெரிய செலிப்ரேட்டெல்லாம் பண்ண மாட்டேன். அதே போல் தான் இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம். இது நமக்கு பெரிய செலிப்ரேட் அல்ல, கொண்டாட்டம் அல்ல. அப்போ என்ன அப்படின்னா, இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொண்டால் நிச்சயம் ஆண்டவர் இந்த பூமியிலே பிறந்ததற்கு சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. என் பிள்ளைகள், என்னை ஆராதிக்கிறவர்கள், நான் எதற்காய் பிறந்தேனோ அதை செய்கிறாங்க, அதனாலே நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. என் பிள்ளைக நான் எதற்காய் பிறந்தேனோ அதை செய்யாமல் என்னத்தையோ செஞ்சிட்ருக்காங்கன்னு ஆண்டவர் என்ன செய்வாருங்க? இன்னைக்கு நீங்கள் கூப்பிடுறீங்க, விருந்து கூப்பிடுறீங்க, நான் வரேன், நீங்கள் விருந்துக்கு கூப்பிட்டீங்க வரேன். ஆனால் சந்தோஷம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆலயத்தில் வந்து ஆராதிச்சுட்டு கர்த்தரை முக்கியத்துவம் பண்ணிட்டு போய் சாப்பாடு செஞ்சீங்கன்னா சோத்திரம், அதுதான் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. நீங்கள் அதுக்கு அவரை பாஸ்ட்டை விழுந்து கவனிக்கணும். நீங்கள் சிக்கன் சில்லி கொடுத்தா சரி, செட்டிநாடு கொடுத்தா சரி, முட்டிநாடு கொடுத்தா சரி, நான் ஏதோ நீங்கள் கூப்பிட்டீங்களா ஃபார்மாலிட்டிக்கு தான் வருவேன். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படிங்கிற ஃபார்மாலிட்டிக்கு தான் வருவேனே தவிர நீங்கள் போடுற எந்த விருந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாது. ஆனால் அதே நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்துட்டு போய் எனக்கு கஞ்சியை கொடுத்தாலும் சோத்திரம், அதில் எனக்கு சந்தோஷம். ரயிலே சொல்லுங்களேன், நீங்கள் எனக்கு கஞ்சியை கொடுத்தாலும் அதில் நான் நிறைவாய் பருகுவேன். ஏன் தெரியுமா? தேவனுடைய சித்தம் இதுதான். அவரை தேடுறது தான், அவரை மகிமைப்படுத்துறது தான் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவரை உயர்த்துறது தான் நம்மகிட்ட என்ன செய்கிறாருங்க? கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்னும் நல்ல பகுத்தறிவு உள்ளவர்களாய், இன்னும் கிறிஸ்து நமக்கு எதற்கு இந்த பூமிக்கு வந்தாருன்னு சொல்லி அதை நாம் என்ன செய்வோம்? விசுவாசித்து அதில் நடப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.